Hello guys, நான் உங்கள் இம்ரான். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ராவல் அண்ட் பைக் ரிலேட்டட் வீடியோஸ் நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம பேந்தரோட ரிவ்யூ தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏன் CBR 250 எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட்டில் வந்து நான் CBR எடுக்கும்போது இதோட காம்படிஷன் வந்து நிறைய இருந்துச்சுங்க. ஸோ நீங்கள் வந்து டியூக் 250 பார்க்கலாம், அப்புறம் R15 V3 அப்போ தான் லான்ச் ஆகிருந்துச்சு. R15 V3 லான்ச் ஆகிட்டு கரெக்டாக ஒரு மாதம் தாங்க ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் CBR எடுத்தேன். நான் ஏன் R15 V3 எடுக்கல அப்படின்னு என்னோட ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் என்ன ரீசன் அப்படின்ட்டு. ஏன்னா அது பின்னாடி வந்து பில்லியன் சீட் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. ப்ளஸ் வந்து நான் வெளியே போனால் கண்டிப்பாக எங்கள் அம்மா கூப்பிட்டு போவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் எங்கள் அம்மானால் அதில் உட்காரவும் முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய வண்டி நான் தேடி பார்த்தேன். நிறைய வண்டி தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் லாஸ்ட்டாக தான் வந்து CBR பார்த்தேன். ஸோ லாஸ்ட்டாக CBR பார்த்துட்டு சரி இந்த வண்டி நமக்கு செட் ஆகுமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் ஃபஸ்ட்டு அதோட ஃபுல் ரிவ்யூ நான் பார்த்தேன். CBRோடது ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே வண்டி சூப்பராக இருக்குது, யாருமே வந்து எந்த ஒரு ட்ராபேக்கும் சொல்லுங்க. அதுக்கப்புறமா தான் வந்து நான் CBR சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு CBRோட இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 249cc லிக்விட் கூல்டு DOHC சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னு வைங்களேன், இந்த இடத்துல வந்து ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது கிரில் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாங்க. ஸோ ரேடியேட்டருக்கு வந்து கிரில் எதுவும் கொடுக்கல. நம்ம எங்கேயாவது போகும்போது இந்த ஹில் ஸ்டேஷனோ இல்லை ஆஃப் ரோடோ எங்கேயாவது போனாக்கா ஃபுல்லாக மண் சேர் இது எல்லாமே வந்து ரேடியேட்டர் தான் அடிக்குது. இந்த ரேடியேட்டரை பார்த்தாலே தெரிஞ்சுருக்குங்க. ஸோ ரைட் சைடு கிரில் வந்து அது அப்படியே ஃபுல்லாக ரைட் சைடாக பெண்ட் ஆயிருக்கு. லெஃப்ட் சைடு கிரில்ல பாருங்களேன், ஃபுல்லாக லெஃப்ட் சைடே பெண்ட் ஆயிருக்கு. இது வந்து ஹோண்டா கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம். பட் வந்து ஹோண்டா பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து ஆக்டிவாவில் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, தவிர ஸ்போர்ட்ஸ் பைக்கில் எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஃபோர்க்கு பார்த்தீங்கன்னா CBRல வந்து டெலஸ்கோபிக் ஃபோர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோர்க்கு வந்து ஒரு 250cc ஒரு சூட்டபுளான ஃபோர்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு சூட்டபுளான ஃபோர்க் கிடையாது. ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட்டில் பிரேக் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் பிளேட் வந்து 296mm டிஸ்க் பிளேட் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். ஸோ ரியர் வீலுக்கு பார்த்தீங்கன்னா 220mm டிஸ்க் பிளேட் கொடுத்துருக்காங்க. இதோட பிரேக் கேலிபர் பார்த்தீங்கன்னா ஸோ நிசின் பிரேக் கேலிபர் தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ 250cc பைக்லேயே வந்து ஹோண்டா தான் CBR 250R ABS மட்டும் தான் வந்து பெஸ்ட்டான பிரேக்கிங்னே சொல்லலாம். அப்புறம் இதோட டயர் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து மாற்றினது இந்த டயரு. இது வந்து CBRோட வர டயர் கிடையாது. ஸோ ஷோரூம்லேருந்து நம்ம வண்டி எடுத்தோம்னா ஸோ டயர் பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் தாங்க தராங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 110/70/17 இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா டயரோட சைஸ் வந்து 140/70/17. கான்டினென்டல் டயரோட கிரிப்பும் சரி, அப்புறம் கார்னரில் கான்ஃபிடென்ட்டும் சரி, அந்த அளவுக்குலாம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த டயர் பண்ணாது. ஸோ கான்டினென்டலோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது பாருங்கள், இந்த டயர் மாற்றிட்டு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7000 km தான் ஆச்சு. அதுக்குள்ளே டயர் ஃபுல்லாக தேஞ்சி வந்துச்சுங்க. இன்னும் ஒரு 600 to 1000 km நான் ஓட்டேன்னு வைங்களேன், இந்த டயர் வந்து ஃபுல்லாகவே தேஞ்சிரும். ஸோ இதோட லைஃப் டைமே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 8000 km தாங்க இதோட லைஃப் டைமு. இதோட ஹெட்லைட் விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி வந்து ஸோ லோ பீம் பார்த்தீங்கன்னா லோ பீமோட விசிபிலிட்டி வந்து நல்லா தாங்க இருக்குது. ஸோ லோ பீம்னா இங்கே பார்த்தீங்களா, ஸோ மேலே இருக்குது தான் வந்து லோ பீம். இந்த இடத்துல வந்து ஒரு 5 LED கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ஹை பீமில் பார்த்தீங்கன்னா ஸோ 3 LED கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 LED லைட் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே. ஸோ லோ பீம் பார்த்தீங்கன்னா லோ பீம் வந்து சூப்பராகவே இருக்குது. பட் வந்து ஹை பீம் பார்த்தீங்கன்னா ஹை பீம் வந்து ரொம்பவே கேவலமாக தாங்க இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரவாக அடிக்கும் ஹை பீம். ஸோ நைட்டில் ஒரு வாட்டி நான் வேணால் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹை பீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரவாக அடிக்கும். அது வேறு இல்லாமல் நைட் டைமில் நம்ம ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் வந்து ஹை பீம் வந்து அவ்வளோவா நமக்கு ஒரு நல்ல ஒரு விசிபிலிட்டியே தராதுங்க. இதோட டிசைனை பாருங்களேன். ஸ்டில் இன்னுமே வந்து CBRோட டிசைன் வந்து ஒரு சூப்பரான டிசைன் தாங்க சொல்லலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா செம்ம அக்ரெசிவ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு ஸ்போர்ட் க்ரூசர் பைக்கு. CBRோட டிசைன் வந்து எனக்கு பர்சனல் ரொம்ப பிடிச்சதுங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த லைட் டிசைன், அப்புறம் இந்த சைடில் வந்து இந்த ஃபெண்டர்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வந்து எனக்கு செம்மையாக பிடிச்சிது. ஸோ அதனால தான் நான் CBR எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணேன். அப்புறம் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள். CBRோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ டாக்கோமீட்டர் வந்து அனலாகில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடோமீட்டர் வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ டைம் ஷோ ஆகுதுங்க. அப்புறம் இந்த இடத்துல ஸ்பீடோமீட்டர் எவ்வளோ km/h நம்ம ஸ்பீடாக போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரிப் மீட்டர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ வர 150cc வந்து ட்ரிப் A ட்ரிப் பின்னு 2 கொடுத்துருப்பாங்க. பட் வந்து CBRல பொறுத்த வரைக்கும் ட்ரிப் A மட்டும் தான் இருக்குது, ட்ரிப் B கிடையாது. ஒரே ஒரு ட்ரிப் மீட்டர் தான், ப்ளஸ் ஒரு ட்ரிப் மீட்டர் ஒரு ஓடோமீட்டருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்ஜினோட டெம்பரேச்சர், இந்த இடத்துல வந்து ஃபியூல் கேஜ் காமிக்குதுங்க. ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன். இந்த விஷயத்தை விட்டு ஸோ CBRல வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனுக்கான எந்த ஒரு ஃபியூச்சருமே இது அப்டேட்டட் கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டர்ன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இன்ஜினோட
ஆயில் ஸோ இன்ஜினில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஸோ இந்த இடத்துல லைட் பிளிங்க் ஆகும். அப்புறம் ஏபிஎஸ் லைட் வந்து இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த ஹை பாஸ் காமிக்கிற பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பாஸ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. சிபிஆரோட கன்சோல் அப்படின்னு சொல்ல போனால் இவ்வளோ தாங்க. இதை விட்டு வேறு எதுவுமே இதில் வந்து பெருசாக அப்டேட்லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட சுவிச்சஸ் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான குவாலிட்டி தாங்க. நார்மலான குவாலிட்டின்னு சொல்கிறத விட இப்போது பஜாஜில் எடுத்துங்களேன், பஜாஜ்லேயே வந்து சுவிச்சஸ் குவாலிட்டியெல்லாம் வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த லைட்னிங்லாம் வந்து அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் சிபிஆர் வந்து 250cc இருந்தும் இதோட சுவிச்சஸ் குவாலிட்டி வந்து ரொம்பவே லைட்டாக இருக்குங்க. அப்புறமா இந்த இது இருக்குது இல்லையா, ஸோ செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் வந்து ஒரு டைம் என்னாச்சு அப்படின்னா இதில் வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸ் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாள் அப்படின்னு நினைக்கிறேங்க. 2 நாள் வந்து ஒழுங்காக வேலை செய்யலைன்னா கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா தான் வந்து செல்ஃப் எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஃபீச்சர்ஸ் குவாலிட்டி வந்து ரொம்ப ஒஸ்ட்டுங்க சிபிஆரை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து இது வந்து நான் ஆஃப்டர் மார்க்கெட் இண்டிகேட்டர்ஸ் தான் நான் இது போட்டிருக்கேன். ஸோ நான் இதோட இண்டிகேட்டர் ஏன் கழட்டினேன் அப்படின்னு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நான் வந்து சிபிஆரோட இண்டிகேட்டர் கலட்டிட்டு வேறு ஒரு எல்இடி இண்டிகேட்டர் தான் போட்டிருக்கேன். ஏன்னா இதோட இண்டிகேட்டரில் வந்து அந்த எல்இடி இண்டிகேட்டர் வராது. ஸோ அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆரோட இண்டிகேட்டர்ஸ் குவாலிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான குவாலிட்டிங்க. ஸோ வண்டி வந்து சும்மா சாஞ்சாலோ இல்லை யாராவது பக்கத்தில் போனாலோ இண்டிகேட்டர்லாம் உடஞ்சிரும் அந்த மாதிரிலாம் கிடையாது. குவாலிட்டி வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் எதுக்கு ரிமூவ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து இந்த சிபிஆரோட பாடியை விட ரொம்ப வெளியே வந்திருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு ரீசன் தான் வந்து நான் இண்டிகேட்டர் வந்து கழட்டி வச்சுருக்கேன். நம்ம வந்து டிராஃபிக்கில் வந்து சைட் அடிச்சு போகும்போது தட்டி விட்டுருவோங்க இண்டிகேட்டர். ஸோ அந்த ஒரே ஒரு ரீசன் தான் இண்டிகேட்டர் கழட்டி வச்சுருக்கேன். இந்த மிரர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சிபிஆரோட மிரர்ஸ் கிடையாது. நான் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் மிரர்ஸ் தான் வாங்கி மாட்டி வச்சுருக்கேங்க. ஸோ சிபிஆரோட மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ குவாலிட்டிலாம் செம்மையாக இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த சிபிஆரோட மிரர் வந்து இன்னும் கொஞ்சம் வைடாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் அப்படியே வெளியே இருக்கும் மிரரு. பட் வந்து அதோட விசிபிலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ சிபிஆரோட மிரரில் நான் வந்து ஏன் இந்த மாதிரி மாற்றி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இதுக்கு பின்னாடி வந்து எல்இடி வருங்க. ஸோ இந்த மிரருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்இடி இருக்கா. ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. நான் வந்து இந்த எல்இடி வந்து R-Seat1 தான் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிது. அதுக்கப்புறமா இது தேடி போயிட்டு நானே வாங்கி மாட்டிக்கினேங்க. இது மாட்டினது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெஃப்ளெக்ஷன் வந்து நைட்டில் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குங்க. நைட்டில் வண்டி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இண்டிகேட்டர் நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம வண்டிக்கு ஃப்ரண்ட்டில் வரவங்களுக்கு வந்து செம்மையாக தெரியும் வண்டி. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் வந்து நான் இந்த மிரர் மாட்டி வச்சுருக்கேன். இந்த மிரரோட விசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பின்னாடி வரதுலாம் நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் மிரர் தாங்க நம்ம கவர் ஆகும். ஸோ நமக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு தான் நமக்கு மிரரே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம கையை கவர் பண்ணிவிடுவோங்க இந்த மிரரில். அப்புறம் அப்படியே ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 13 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டிங்க. மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து நீங்கள் ஓட்டுறதை பொறுத்துங்க. ஸோ நான் வந்து ஓட்டுனதை பொறுத்து வந்து எனக்கு இது வரைக்கும் 32க்கு மேலே மைலேஜ் கொடுத்ததில்லை. ஸோ பொறுமையாக ஓட்டினீங்க அப்படின்னா 32 தரோம். நீங்கள் அடித்து ஓட்டினீங்க அப்படின்னா 30க்குள்ளே மைலேஜ் வந்துடும். ஸோ இந்த சீட் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட் வந்து கொஞ்சம் ஹார்டான சீட் தாங்க. எனக்கு வந்து இந்த சிபிஆரில் வந்து 250R இந்த சிபிஆர் 250R வந்து 2 சீட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி எடுக்கும்போது எனக்கு தெரில. அப்புறமா ஷோரூமில் கூட எனக்கு அந்த விஷயத்த சொல்லலை. ஸோ இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டான சீட் தான். பட் வந்து இன்னொரு சீட் கூட இருக்குது கொஞ்சம் சாஃப்டான சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து எனக்கு இதில் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பூனை ஒன்று இருக்குங்க. அந்த பூனை தான் ஃபுல்லாக வந்து பராண்டி வச்சிருக்கு. ஸோ ரைடர் சீட் கம்ஃபர்டபுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரைடர் சீட் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ப்ளஸ் வந்து பில்லியன் சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதோட காம்படிட்டரை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது வந்து இந்த சீட் மட்டும் தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டான சீட் அப்படின்னு சொல்லாங்க. பில்லியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லியன் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காரலாங்க. ஒரு அப் டு ஒரு 200-300 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கூட வந்து பில்லியன் நல்லா கம்ஃபர்டபுளாக இதில் உட்கார முடியும். அப்புறம் இதோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, சிபிஆரோட சஸ்பென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ப்ரோலிங்க் மோனோ சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து 5 அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1 to 5 வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த ரேடியேட்டர் டேங்க் வந்து இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரூ நம்ம கழட்டணும் அப்படின்னா ஸோ இது தனியாக வந்துடும். இது வந்துச்சுன்னா நமக்கு பார்த்துக்கலாம் ஸோ கூலண்ட் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ வண்டியில் வந்து கூலண்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குமா இல்லை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குமான்ட்டு இந்த இடத்துல இந்த உள்ள ஒரு ஒயிட் கலர் டேங்க் தெரியுது இல்லையா, அதில் பார்த்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து சிபிஆரோட இன்ஜின் நாய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஜின் சவுண்ட் வந்து செம்மையாக இருக்குங்க சிபிஆரில். ஸோ நான் இன்ஜின் சவுண்டை காமிக்கிறேன் பாருங்கள்.
இதோட இன்ஜின் சவுண்ட் வந்து செம்ம பியூராக இருக்குங்க. ஏன்னா ஃபுல்லி ரிஃபைன்ட் இன்ஜின். ஹோண்டா CBR 250 பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுல்லி ரிஃபைன்ட் இன்ஜின். அப்புறம் இந்த இன்ஜின் கீழே இந்த இடத்துல வந்து ஸோ ஆயிலோட லெவல் காமிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வண்டி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஆயிலோட லெவல் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து 2 லெவல் கொடுத்துருங்க. ஸோ இந்த கீழே இருக்கிற மார்க்குக்கும் மேலே இருக்கிற மார்க்குக்கும் நடுவில் வந்து இன்ஜின் ஆகிருந்துச்சுன்னா ஸோ ஆயில் வந்து இன்ஜின் வந்து கரெக்டான லெவலில் இருக்குன்னு அர்த்தங்க. ஸோ இதுக்கு மேலேயும் போகக்கூடாது, இது கீழே வரக்கூடாது. ஒரு CBR ஓனராக சில விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஹீட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து கண்டிப்பாக ஹீட் ஆகும். இன்னொரு விஷயம் வந்து இன்ஜின் ஹீட் ஆச்சு அப்படின்னா ஸோ நம்ம கால் வைக்கிறோம் இல்லையாங்க, அந்த கால் வைக்கிற இடம்லாம் வந்து ஒரு மாதிரி அப்படியே செம சூடாகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவே ரைடும் சரி சிட்டி ரைடும் சரி CBR பொறுத்தவரைக்கும் ரெண்டுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஜாயின்ட் பெயினாக இருக்கட்டும், ஷோல்டர் பெயினாக இருக்கட்டும், எந்த பெயினுமே ஃபீல் ஆகாது. நான் வந்து கிட்டத்தட்ட நான் சென்னையிலேருந்து என் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 220 கிலோமீட்டர்ஸ் ஆகுங்க. 220 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ஒரு சில நேரத்தில் மட்டும் தான் வந்து நடுவில் ஏதாவது ஸ்டாப் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 220 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் சிங்கிள் டச்லேயே முடிச்சிருவேங்க. அந்த மாதிரி நான் ஓட்டிங் வந்து கூட எனக்கு எந்த மாதிரி ஒரு பெயின் எல்லாம் ஃபீல் ஆனது கிடையாது CBRல. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸோ CBR வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ CBRோட வந்து நான் வந்து வண்டி எடுக்கும்போது டிஸ்க் பேடுங்க. ஸோ டிஸ்க் பேட் வந்து ரொம்ப சீக்கிரமாக தேஞ்சு போகுது. ஸோ ரியர் டிஸ்க் பேட் வந்து ரொம்ப சீக்கிரமாக தேஞ்சு போகுது CBRல. ஸோ நார்மல் CBR என்னன்னு தெரியல எனக்கு, ABS வந்து ரியர் டிஸ்க் பேட் ரொம்ப சீக்கிரமாக தேஞ்சு போகுது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வண்டி எடுத்த போது ஸோ இந்த டிஸ்க் பேட் வந்து இப்போது மறுபடியும் வந்து தேஞ்சுன்னு வந்துருச்சு. நான் வண்டி எடுத்த போது அதோட ப்ரைஸ் வந்து 1800 அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 2500க்கு மாற்றினேன் 2 வாட்டி. ஸோ அதுக்கப்புறம் இப்போ போய் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4500 பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டிஸ்க் பேடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் 4500 இருக்குது. ரியரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதே வந்து 2500 தான் அங்கே இருக்குது. அப்புறம் CBRோட சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து CBR வந்து வெளியே எந்த ஒரு மெக்கானிக்கிட்டும் நான் இது வரைக்கும் விட்டது இல்லைங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வண்டி எடுத்த வேலூர் ஷோரூம்லேயே நான் ஒரு வாட்டி போய் விட்டேன். வண்டி விட்டதுக்கு அவங்களுக்கு நான் அப்போவே சொல்லிட்டு இருக்கேன், ஸோ ப்ரோ ரேடியேட்டரில் வந்து தண்ணி அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி வாயை கூட முடிக்கலைங்க. எடுத்தோடனே அப்படி தண்ணி அடிச்சு விட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த ரைட் சைடு அந்த ரைட் சைடு ரேடியேட்டரோட ஃபின்ஸ் வந்து லைட்டாக பெண்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதில் சேர் பட்டு ஃபுல்லாக பெண்ட் ஆகிடுச்சுங்க. அதில் ஒரு ரேடியேட்டர் கார்டு ஏதாவது கொடுத்துருக்கலாம், பட் அது கொடுக்கல. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரீசன் தான். ஸோ CBR வந்து நான் எங்கேயுமே வந்து வெளியே விடுறதில்ல. நீங்கள் CBR 250 ABS மாடல் வச்சிருக்கேன் அப்படின்னா ஸோ இந்த வண்டிக்கு வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான இடம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வேலூர்லேயும் சரி நான் இருக்கிற இடத்துலையும் சரி எந்த ஒரு மெக்கானிக்குமே வந்து இந்த வண்டிக்கு வந்து ஒரு கரெக்டாக சர்வீஸ் தருவாங்களா அப்படின்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலைங்க. ஸோ நான் வந்து சென்னையில் வந்து 2 இடத்துல நான் வண்டி சர்வீஸ் விடுவேன். ஒன்று வந்து திருவான்மையூரில் இருக்கிற ஹோண்டா ஷோரூம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸோ அம்ஜிகரில் வந்து இருக்கிற ஹோண்டா ஷோரூமுங்க. இந்த 2 ஷோரூமில் மட்டும் தான் வந்து நான் வண்டியை சர்வீஸ் பண்ணுவேன். பட் அந்த 2 இடத்துல நான் சர்வீஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க. அங்கே வந்து அவர் பேர் ஏதோ மறந்துட்டேங்க நான். ஸோ 2 பேர் இருப்பாங்க, அவங்க தான் ஸ்பெஷலாக வந்து CBRக்குன்னே வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. பட் 2 பேரும் வந்து சூப்பராக சர்வீஸ் பண்ணி தருவாங்க. வண்டி வந்து நம்ம போய் விட்டு வந்துங்களேன், எந்த ஒரு நமக்கு என்னென்ன இஷ்யூ இருக்குது மொத்தமாக சொல்லிட்டோம் அப்படின்னா ஸோ வண்டி எடுக்கும்போது அப்படியே நமக்கு வந்து ஏதோ பட்டர் ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுங்க வண்டி ஓட்டும்போது. இன்னொரு விஷயம் ஷேர் பண்ண மறந்துட்டேன், CBRை பொறுத்த வரைக்கும் வந்து கியர் ஷிஃப்டிங் வந்து செம்ம பட்டர் ஸ்மூத்தாக இருக்குங்க. நீங்கள் வேறு எந்த வண்டியிலும் அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வந்து கியர் ஷிஃப்டிங்லாம் ஃபீல் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் கியர் ஷிஃப்டிங்லாம் CBR பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து கியர் கட்லாம் பண்ணி ஓட்டலாமா CBR அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து CBR வந்து மோஸ்ட்லி கியர் கட் தான் பண்ணி ஓட்டுவேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 130 140லாம் போகும்போது வந்து திடீர்னு ஏதாவது நான் எமர்ஜென்சி பிரேக் அடிக்கணும் அப்படின்னா ஸோ பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் வந்து கியர் கட் பண்ணால் கூட வந்து வண்டி இன்ஜின் வந்து அந்த அளவுக்கு வந்துலாம் வந்து ஒன்றுமே அடி வாங்கலை இது வரைக்கும். ஸோ நான் எத்தனை கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் 19ல் எடுத்தேன் வண்டி வந்து 2019 ஜனவரி 4 தான் நான் வண்டி எடுத்தேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 45,000 கிலோமீட்டர் முடிச்சிட்டேங்க. அதுவும் வந்து இந்த லாக்டவுன் போட்டதால தான் வந்து என்னால் அவ்வளோ வண்டி ஓட்ட முடியல. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸோ CBR 250 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வண்டி வந்து 2011ல் லான்ச் பண்ணியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. ஸோ 10 இயர்ஸ் மேலே ஆகிட்டும் வந்து இந்த வண்டியோட காம்படிட்டர் வந்து இன்னுமே இருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த வண்டி வந்து இப்போ இருக்கிற ரீசெண்ட் டைம்ஸ் நல்ல ஒரு ஃபியூச்சர் அப்டேட்டட் வண்டி எல்லாம் வந்து டஃப் கொடுக்குற வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ CBR கண்டிப்பாக டஃப் கொடுக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ 250cc எந்த ஒரு வண்டியும் வந்து CBR ரேஞ்சுக்கு டாப் எண்ட் வந்து போவோம் அப்படின்னா கண்டிப்பாக போகாதுங்க. CBR எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் தாராளமாக CBR எடுக்கலாம். அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை அப்புறம் எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், ஸோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வண்டி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ CBR தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க, கதறி விட்டுரும் CBR மெயின்டெனன்ஸ்க்கெல்லாம். சர்வீஸ் காஸ்ட்டும் சரி மெயின்டெனன்ஸும் சரி CBR வந்து கதற விட்டுரும். எனக்கு தெரிஞ்ச ஹை காஸ்ட்டுங்க. ஏன்னா நான் வந்து இந்த ஒரு சிம்பிளான ஒரு பிரேக் பேட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எந்த வண்டியிலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் காஸ்ட்லாம் இருக்காது. 4500 ஃப்ரண்ட் பிரேக் பேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப அதிகம் தான். ஸோ நீங்கள் வேறு வண்டி கம்பேர் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ CBRோட ஃப்ரண்ட் டிஸ்க் பேட் வந்து 4500 அப்படின்றாங்க. ஸோ 4500 அளவுக்கு அந்த டிஸ்க் பேட் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த் இல்லைங்க.
என்னதான் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு சரி 2500 இருந்துச்சு, ஒரு 500 ஏற்றிட்டு ஒரு 3000 அப்படின்னா கூட ஓகே அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே டபுளாக பண்ணிவிட்டு 4500 பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாப்லாம் ஆகிற மாதிரி இல்லைங்க. டே பை டே வந்து இதோட ஸ்பேர் பார்ட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் இதோட சைடு இது பார்த்தீங்களா, நான் வந்து இது ஃபஸ்ட்டு மாற்றும் போது 1400 சம்திங் தான் இங்கே இருந்துச்சு. ஸோ இது மட்டும், ஸோ இந்த பார்ட்ஸ் மட்டும் வந்து 1400 இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ஸ்க்ராச்சஸ் விழுந்திருக்கா, ஸோ ஸ்க்ராச்சஸ் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷோரூமில் கேட்டேன். இப்போ கேட்டதுக்கு 2000 கிட்டே ஏதோ சொன்னாங்க. ஸோ டே பை டே பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பேர் பார்ட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே தாங்க போகுது. அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாது, என்ன ஆக்சுவல் ரீசன் அப்படின்ட்டு. பட் வந்து சிபிஆரோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் தான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பில்டு குவாலிட்டிங்க. சிபிஆரை பொறுத்த வரைக்கும் பில்டு குவாலிட்டி தாங்க மெயின் மேட்ரு. பில்டு குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ சிபிஆர் வந்து செம்ம பில்டு குவாலிட்டிங்க. பட் சிபிஆரை பொறுத்த வரைக்கும் வண்டி கீழே விழுந்துச்சுன்னா எந்த ஒரு பார்ட்ஸும் வந்து கூடிய சீக்கிரமாக வந்து உடையாது. எந்த ஒரு பார்ட்ஸ் எடுத்துனாலும் சீக்கிரமாக வந்து உடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதோட குவாலிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் வந்து ட்ராவல் ரிலேட்டட் அண்ட் பைக் ரிலேட்டட் வீடியோஸ் தாங்க நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கூடிய சீக்கிரமே நம்ம சேனல் வந்து க்ரோ ஆகும். அப்புறம் நம்ம யோசிக்கிற நிறைய விஷயங்கள்லாம் வந்து நம்மளால் பண்ண முடியும். அப்புறம் ஹெல்மெட் இல்லாமல் வண்டியை ஓட்டாதீங்க, எங்கே போனாலும் சேஃபாக போங்க. ப்ளஸ் வந்து பைக் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது த்ரில் தான், இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க. லவ் யூ ஆல், பை பாய்.